அத்தியாயம் 36. எல்லாவற்றையும் சாதாரணமாக விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் அஜய்க்கு முதல் முறையாக குற்ற உணர்வாக இருந்தது. தான் உளறியதால் தானே எல்லோருக்கும் சேர்த்து இப்படி தண்டனை கிடைத்தது என நொந்து போனான். சாரி மியா, நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்ல. அவர் கேட்கவும் பயத்துல என்ன அறியாம உளறிட்டேன். என்னால தானே நீங்களும் கஷ்டப்படுறீங்க என வருத்தத்தோடு சொன்னான். அவன் உண்மையாகவே வருத்தப்படுகிறான் என உணர்ந்த மியால், சரி விடு அஜு. நீ மட்டும் என்ன பண்ணுவ? நீ சொல்லலனாலும் அந்த ரகு எப்படியும் கண்டுபிடிச்சிருப்பான். இன்னும் 2 தடவ மிரட்டி இருந்தா வைசுவே உளறி இருப்பா. அவன் நம்மகிட்ட விசாரிச்சது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான். மத்தபடி அவனுக்கு நாம தான்னு தெரியாமலா இருக்கும் என அவனை ஆறுதல் படுத்தினாள். காலையில் எழுந்ததுமே வைஷ்ணவி புலம்ப ஆரம்பித்து விட்டாள். அந்த வேலையை எப்படி செய்ய முடியும்? என்னால் இடுப்பு வலி தாங்க முடியவில்லை. இப்படியே போனால் அவர்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. நானே செத்து விடுவேன் என புலம்பிக் கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து கௌதமிடமிருந்து போன் வந்தது. அவன் வெளிநாடு போனதிலிருந்து வாரத்திற்கு ஒரு முறை கட்டாயம் போன் செய்து விடுவான். ஆரம்பத்தில் தினமும் பேசிக் கொண்டிருந்தவன் வேலை நிமித்தம் பேச முடியாமல் போக, இங்கே இவர்களுக்கும் வேலை இருந்ததால் வாரத்திற்கு ஒரு முறை என கட்டாயம் பேசிவிடுவார்கள். ஒரு 2 மாதம் ஒரு ப்ராஜெக்டுக்காக இன்னொரு நாடு போவதால் இப்போதைக்கு பேச முடியாது என ஏற்கனவே சொல்லியிருந்தான். அவன் மட்டும் பேசியிருந்தால் தங்கள் குரலை வைத்தே ஏதோ பிரச்சனை என யூகித்து இருப்பான். அந்த வரை அவன் போன் செய்யாமல் இருந்ததே நல்லது என நினைத்தார்கள். திடீரென அவன் போன் கால் வரவும் இருவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக்கொண்டு நின்றார்கள். என்ன மியா, திடீர்னு இவன் போன் செய்றான், இப்ப என்ன பண்றது என வைஷ்ணவி கேட்டாள். தெரியல வைசு. அவன் போன நாட்டுல வேலை முடிஞ்சு அமெரிக்கா வந்திருப்பான் போல இருக்கு. எப்பவும் வந்த உடனே நம்மகிட்ட பேசிட்டு தானே வேற வேலையே பாப்பான். அதான் ஃபோன் பண்றான் போல. இப்போதைக்கு அவன்கிட்ட எதுவும் காட்டிக்க வேண்டாம். சாதாரணமா பேசி ஃபோனை வப்போம் என சொல்லி மீயாள் ஃபோனை அட்டன் செய்தாள். ஹலோ, கௌதம், எப்படிடா இருக்க? என்ன மியா, உனக்கு உடம்பெல்லாம் நல்லாத்தானே இருக்கு என அவன் சந்தேகமாக வினவ மீயாளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல, என்ன என் முழு பேர் சொல்லி கூப்பிடுறியே, அதனால தான் கேட்டேன் என சிரித்தான். அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு விட்டவள், டேய் போனா போகுதே, ரொம்ப நாள் கழிச்சு பையன் பேசுறானே, கொஞ்சம் மரியாதை கொடுப்போம்னு நினைச்சா ரொம்ப பில்டப் தாண்டா உனக்கு. சரிடா மாடு, எப்படி இருக்க? இப்ப பதில் சொல்லு என அவளும் சிரித்தாள். நல்லா இருக்கேன்டி. ஆனா இங்க வந்ததுல இருந்து எனக்கு உங்க ஞாபகம்தான். எப்படா ஊருக்கு வருவோம்னு இருக்கு என கௌதம் ஒரு பெருமூச்சோடு சொன்னான். கவலைப்படாதடா, நீ பிசினஸ் செட் பண்றதுக்காகத்தானே போயிருக்க. கொஞ்ச நாள்ல திரும்ப வந்துடலாம். அப்புறம் நாம எல்லோரும் சேர்ந்து எப்பவும் போல என்ஜாய் பண்ணலாம் என மீயாள் ஆறுதல் கூறினாள். நான் அத பத்தி சொல்ல தாண்டி கூப்பிட்டேன். கிஷோர் ஊருக்கு வர்றான். அங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு தோதான இடம் பார்க்கறதுக்காக வர்றான். அவங்க ஃபேமிலி சர்க்கிள்ல ஒருத்தவங்க நல்ல இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாம். இன்னும் 2 டேஸ்ல அவன் வருவான். அவன பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு போயி அவன் கூட இருந்து எல்லாம் முடிச்சு குடுக்கணும். நீ தான் அவன் கூட இருந்து எல்லாம் பார்க்கணுமியா என கௌதம் சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் ரகுவரன் ஞாபகம் வந்துவிட, கண்டிப்பாக அவன் விடுமுறை தரமாட்டான் என தயக்கத்துடன், அது கம்பெனில லீவு தரமாட்டாங்களேடா என சொன்னாள். அடியே ரொம்ப பண்ணாதடி. உங்க கம்பெனி லட்சணம் எனக்கு தெரியாதா? ஏதோ நான் பார்க்காத மாதிரியே என்கிட்ட கதை சொல்ற என கௌதம் கிண்டலாக சொல்ல, மீயாளுக்கு ஐயோ என்று இருந்தது. அப்படி இல்லடா. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல லீவு தருவாங்களோ என்னமோன்னு தான் சொன்னேன். அடியேய் உண்மைய சொல்லு. தல போற காரியமா இருந்தாலும் நீ இப்படியெல்லாம் சொல்றவ இல்லையே. வேற ஏதோ இருக்கு. ஒருவேளை எவனையாவது பிக்கப் பண்ணிட்டியா? அவன் கூட டேட்டிங் போறதுக்காக என்ன கழட்டி விட சாக்கு சொல்றியா? எதுக்கும் சங்கு காதுல விஷயத்த போட்டு வைக்கணும். என்னது, சங்கு காதிலா? இவன் அம்மாவிடம் பேசினால் இவர்கள் வேறு வேலைக்கு போன விஷயத்தை அம்மா சொல்லிவிடுவார். தெரிந்தால் ஏன் சொல்லவில்லை என இவன் சும்மா விடமாட்டான். தேவையில்லாமல் இவனிடம் மாட்டிக்கொண்டு முழிப்பதற்கு எப்படியாவது ரகுவரனிடம் பேசி 2 நாள் விடுமுறை வாங்க வேண்டும் என நினைத்துக் கொண்டாள். கௌதமிடம் சாதாரணமாகவே, டேய் டேய், ஏன்டா உனக்கு இந்த கொலவெறி? உண்மையிலேயே ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதனால தான் சொன்னேன். ஒருத்தி சீரியஸா வேலை பார்த்தா ஒத்துக்கவே மாட்டீங்களே. சரி, இப்ப என்ன, உனக்கு லீவு போடணும் அவ்வளவுதானே. கிஷோர் இங்க இருக்கிற 2 நாளும் ஃபுல்லா என் கூடவே அழைச்சிட்டு போய் அவன கேட்கிறத செஞ்சு கொடுத்துட்றேன். போதுமா என கேட்டாள். அப்படி வா வழிக்கு. இத முதலையே செஞ்சிருக்கலாம்ல. வில்லன் மாதிரி மிரட்ட வச்சுட்ட. தேவையில்லாம ஒரு மிரட்டல் வேஸ்டா போச்சு.
புள்ள பூச்சிக்கிட்ட எல்லாம் மிரட்டல் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன் என கௌதம் சலித்துக் கொண்டான். வந்த கடுப்புக்கு, டேய், நீ மட்டும் இங்க இருந்த மகனே சட்னி தான்டா. ஏதோ போனா போகுதுன்னு அமைதியா இருக்கேன். நீ மட்டும் நேர்ல இருந்த, பேசின வாய உடைச்சு கையில குடுத்திருப்பேன். நான் புள்ள பூச்சியா? அந்த புள்ள பூச்சி என்ன செய்யும்னு உனக்கு நேர்ல வரும்போது காமிக்கிறேன் என மீயாள் எகிறினாள். அவள் இப்போதுதான் பழையபடி பேசியதை உணர்ந்த கௌதம் சிரிப்புடன், சரி சரி, ரொம்ப கோவப்படாத. நீ இப்படி பேசுறத கேட்டு எவ்வளவு நாளாச்சு. எப்படா உன்னை நேர்ல பாப்போம்னு இருக்கு. சீக்கிரம் பிசினஸ் அங்க செட் பண்ணிட்டு நானும் வந்துடுவேன். அப்புறம் நம்ம ஒண்ணா சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம் என சொன்னான். சீக்கிரம் வா கௌ. நீ இல்லாம எங்களுக்கு ஒரு கையே உடைஞ்ச மாதிரி இருக்கு. உன் அம்மா அப்பா கூட உன்னை பார்க்காம ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்களும் ஊருக்கு போனவங்க இன்னும் வரல போல இருக்கு. நெக்ஸ்ட் வீக் தான் வரதா அம்மா சொன்னாங்க. ஆமா மியா, நான் தான் அங்கேயே இருக்கட்டும்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்தா தனியா தானே இருப்பாங்க. கொஞ்ச நாள் அங்க இருந்தா அவங்களுக்கும் கவலை தெரியாது. இங்கேயே நான் வந்துட்டா அடிக்கடி நேர்ல போய் கூட பாத்துக்கலாம். அது வரையிலும் இருக்கட்டும். எப்போ வராங்களோ அப்ப வரட்டும் என சொன்னான். ஆமாண்டா, அங்கிள் ஆன்ட்டி நாங்களும் இல்லாம ரொம்ப போர் அடிச்சு போய் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள பார்க்க வரவான்னு கூட கேட்டாங்க. இப்போ அந்த அபார்ட்மெண்ட்ஸ் காலி பண்ணிட்டதால புது வீடு அவ்வளவு சௌகரியமா இருக்காதுன்னு நான் தான் வரவேண்டான்னு சொன்னேன். என பேச்சுவாக்கில் மீயாள் சொல்லிவிட கௌதம் அந்த பக்கம் அதிர்ந்தான். என்னடி சொல்ற? ஏன் அபார்ட்மெண்ட்ஸ் காலி பண்ணீங்க? என்ன ஆச்சு என கேட்டான். ஐயோ, நாமே தெரியாம வாய விட்டுட்டோமே, எப்படி சமாளிக்கிறது என யோசித்தவள், முழுதாக மறைத்தால் மாட்டிக்கொள்வோம் என்று கிருஷ்ணா செய்த கலாட்டாவை மட்டும் சொன்னாள். அந்த அபார்ட்மெண்டில் தாங்கள் இருக்கக்கூடாது என அவன் பிரச்சனை செய்ததையும், தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் என தாங்கள் வேறு வீடு வந்துவிட்டதாகவும் சொன்னாள். ஏண்டி, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் சொன்னான்னு நீங்க வீட்டை காலி பண்ணீங்களா? இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா அடுத்த ஃப்ளைட் புடிச்சு நான் இந்தியா வந்திருப்பேனே. ஏற்கனவே ரோட்ல உன்கிட்ட கலாட்டா பண்ணப்போ நான் இல்லாம போயிட்டேன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணேன். இந்த முறை மட்டும் என் கையில மாட்டி இருந்தா அதோட காலி பண்ணிருப்பேன். ஏதோ அவனுக்கு நல்ல நேரம் இருக்கு போல. அதனால தான் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இருக்கட்டும், அவன நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். சரி, உனக்கு புது வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா மியா? ஓகே தான்டா. வீடும் ஆஃபீஸும் கிட்ட தான் இருக்கு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிடி, கிஷோர் எப்ப வரான்னு உனக்கு மெசேஜ் பண்றேன். நீ ஏர்போர்ட்லயே அவன பிக்கப் பண்ணிக்கோ என கௌதம் சொல்ல, ஏன்டா அவன் அவங்க வீட்டுக்கு போகலையா என மீயாள் கேட்டாள். இல்லடி, ரிட்டர்ன் வரப்போ பெங்களூர் போயிட்டு அவங்க அப்பா அம்மா கூட இருந்துட்டு அங்க இருந்து ஃப்ளைட் ஏறிடுறேன்னு சொல்லியிருக்கான் என கௌதம் சொன்னான். கிஷோர் அப்பா அம்மா பெங்களூரில் தான் இருக்கிறார்கள். கிஷோருடைய குடும்பம் மொத்தமும் அங்கேதான். அவன் மட்டும் படிப்பிற்காக சென்னை வந்திருந்தான். அவன் கௌதமுடைய கிளாஸ்மேட் தான். அப்படி பழக்கமாகி ஒரே வீடெடுத்து தங்கும் அளவுக்கு நெருக்கமானார்கள். மேலும் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அவன் போனை வைத்துவிட, பிறகு வைஷ்ணவியிடம் சென்று மீயாள் விஷயத்தைச் சொன்னாள். என்னடி, இவனுங்க லீவ் கொடுப்பானுங்களா? எந்த தைரியத்துல நீ ஓகே சொன்ன? கிஷோர் கூட இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்கணும்னு கௌதம் சொல்றான்டி. அவன் பேச்ச தட்ட முடியல. அதான் ஓகே சொல்லிட்டேன். நான் எப்படியாவது ரகு கிட்டயும் ஆதி கிட்டயும் பேசி பாக்குறேன். நம்மள நம்பித்தான் கௌதம் அவன அனுப்புறான். நாம எப்படி முடியாதுன்னு சொல்றது? அதெல்லாம் சரிடி. இவனுங்க லீவ் குடுக்கணுமே! எனக்கு அதான் கவலையா இருக்கு. நான் ஆதி சார் கிட்ட பேசி பாக்குறேன்டி. ஆமா, அவர் பேசினா மட்டும் ரகு உடனே கேட்டுட போறானா? நம்ம விஷயத்துல தான் அவர் எதுலயும் தலையிடுறது இல்லையே! என வைஷ்ணவி எரிச்சலோடு சொன்னாள். இல்லடி, நேத்து வேல பார்த்தது உடம்பு வலிக்குதுன்னு சொல்லி 2 நாள் லீவ் கேக்குறேன். அப்படி சொன்னா மட்டும்தான் அவர் ரகு கிட்ட பேசி லீவு வாங்கி தருவாரு. என்னவோ மியா, லீவு கிடைச்சா போதும் எனக்கு. அப்பாடான்னு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா தேவலான்னு தான் இருக்கு. அப்படிலாம் ரெஸ்ட் எடுக்க முடியாது வைஷு. கிஷோர் வந்தா அவன் கூட ஊர சுத்துறதுக்கு தான் கரெக்ட்டா இருக்கும். அடி போடி! 2 நாள் அவன் கூட சுத்துறதுக்கு நான் எதுக்கு லீவ் எடுக்கணும்? வேணும்னா 1 நாள் மட்டும் வரேன். 1 நாள் எனக்கு ஃபுல்லா ரெஸ்ட் தான்ப்பா என வைஷ்ணவி இப்போதே தன் திட்டத்தை சொல்லிவிட்டாள். சிரிப்போடு அவள் தலையை கலைத்துவிட்டு மறுநாள் காலையில் ஆதிரனிடம் எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என யோசனை செய்து வைத்தாள். மறுநாள் காலை எப்போது போல அவனுக்கு காஃபி எடுத்துக்கொண்டு அவனது அறைக்குச் சென்றாள். காஃபியை குடித்துவிட்டு எப்போதும் சிறிது நேரம் அவனோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு கஞ்சியை தயாரிக்கச் செல்பவள் இன்று அவனை தயக்கத்தோடு பார்த்து நின்று இருக்க ஆதிரன் யோசனையுடன் புருவம் சுருக்கினான். என்ன மியா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா எனக் கேட்டான். ஆமாம் என தலையாட்டியவள் தனக்கு 2 நாள் விடுமுறை வேண்டும் என கேட்டாள். உனக்கு எதுக்கு 2 நாள் லீவு? எங்க போகப் போற என ஆதிரன் கேட்டான். அது நான் எங்கேயும் போகல. எனக்கு இந்த வேலை செஞ்சு பழக்கம் இல்ல. முதுகெல்லாம் வலிக்குது. ரொம்ப டயர்டா இருக்கு.
அதான் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலைக்கு போகலாம்னு கேட்டேன். ரகு கிட்ட பேசி பார்க்கிறேன் மியா. அவன் அவ்வளவு சீக்கிரம் ஒத்து வர மாட்டான். நான் உங்ககிட்ட தானே வேலை பார்க்கிறேன். இது உங்க கம்பெனி தானே. நீங்க எனக்கு லீவு குடுக்க முடியுமா, முடியாதான்னு சொல்லுங்க. அவர்கிட்ட எதுக்கு கேட்கணும்? என மீயாள் சற்று எரிச்சலோடு கேட்டாள். நான் இங்க என்னோடது, அவனோடதுன்னு எதுவும் பிரிச்சு பார்க்கறதில்ல மியா. இது எல்லாம் என்னோடதா இருந்தாலும் அவனுக்கும் இதுல சரிசமமா உரிமை உண்டு. சரி, சமமா உரிமை உண்டுனா, முடிவெடுக்கிற அதிகாரம் மட்டும் அவருக்கு ஏன் குடுத்திருக்கிறீங்க? நீங்க 2 பேருமே அந்த முடிவ எடுக்க வேண்டியது தானே! எல்லா விஷயத்திலும் அப்படித்தான் மியா. ஆனா உங்க விஷயத்துல மட்டும் என அவன் தயங்கினான். ஏன்? நாங்க என்ன பண்ணணும் அவருக்கு? என்று வேண்டுமென்றே ஆதிரனை கூர்மையாக பார்த்துக்கொண்டு கேட்டாள். அவனுக்கும் தங்கள் விஷயம் தெரிந்திருக்குமோ? அப்படி இருந்தால் ஆதிரன் அதை எப்படி எடுத்துக்கொண்டான் என்று தெரிய வேண்டும். ஒருவேளை தன் நண்பன் காதலித்த விஷயம் தெரிந்திருந்தாலும் அவன் காதலித்த பெண்ணை வேறு விதமாய் பார்க்கிற ஆள் இவன் இல்லை. அப்படியானால் இவனுக்கு எதுவும் தெரிந்திருக்காது. இவனிடமாவது தங்களது நிலையை எடுத்துச் சொல்லி புரிய வைத்தால் புரிந்து கொள்வான் என்ற எண்ணத்தில்தான் அவள் கேட்டாள். ஆனால் அவனோ ஏதோ யோசனையிலேயே வெகுநேரம் இருந்தான். அத்தியாயம் 37. ஆதிரன் அமைதியாக இருக்கவும் அவன் அமைதியைக் கண்டு, சார், உங்ககிட்ட தான் கேக்குறேன் என மீயாள் சற்று சத்தமாக அழைத்தாள். அவன் ஒரு பெருமூச்சுடன், சாரி மியா, உங்க விஷயத்துல மட்டும் நான் எதுவும் தலையிட மாட்டேன்னு ரகு கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். மத்தபடி அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனைய நீ அவன்கிட்ட தான் பேசணும் என சொன்னான். இப்படி பதில் சொன்னால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்ற கடுப்புடன் அவனை முறைத்துவிட்டு அவள் வேகமாக நகர அவள் கையை பிடித்து தடுத்தவன், மியா, நான் தான் சொல்றேன்ல, புரிஞ்சுக்க மாட்டியா என கெஞ்சலோடு கேட்டான். எனக்கு நல்லா புரியுது சார். நீங்க உங்க ஃப்ரெண்ட எப்பவும் விட்டு குடுக்க மாட்டீங்க. மத்தவங்க எல்லாம் அவருக்கு அப்புறம்தான். அதானே? எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு சார். இதுக்கு மேல உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். என அவன் கரத்தை தன் கரத்திலிருந்து பிரித்து எடுத்தவள், அவன் முகத்தையே பார்க்காமல் கீழே இறங்கிச் செல்ல, ஆதிரன் போகும் அவளையே கவலையோடு பார்த்தான். இவனிடமாவது தங்கள் பிரச்சனையை எடுத்துச் சொல்லி தீர்வு காணலாம் என வந்தால் இவன் அந்த பேச்சை எடுக்க மாட்டான் போல. அப்படி என்ன நண்பன் மேல் இத்தனை கண்மூடித்தனமான நம்பிக்கை? அவன் மீதும் தானே தவறு இருக்கிறது. எங்களை நன்றாகத் தெரிந்தும் என்னிடம் நேரடியாக வந்து பேசியிருந்தால் அப்போதே அவன் காதலில் விருப்பமில்லை என்பதை தெளிவாகச் சொல்லியிருப்பேன். அதை விட்டுவிட்டு கழுத்தைச் சுற்றி மூக்கைத் தொடுவது போல் போனில் பேசி நேசம் வளர்த்து கொண்டது அவன் அவன் தவறுதானே. அதோடு சாதாரண பேச்சைக் கூட புரிந்து கொள்ள முடியாமல் அதைப் போய் எப்படி காதல் என்று நம்பினான்? அவனுக்குத்தான் கோபம் கண்ணை மறைத்து தங்களை இப்படியெல்லாம் பாடாய் படுத்துகிறான் என்றால் கூட இருக்கும் இவனாவது எடுத்துச் சொல்லலாமே. அதை விட்டுவிட்டு நான் தலையிட மாட்டேன் என்றால் என்ன அர்த்தம்? நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. எனக்கு என் நண்பன்தான் முக்கியம் என்பதுதானே. தன்னை அவன் அத்தனை நெருக்கமாக கூட உணரவில்லையா? பிறகு எதற்காக அன்று தன்னை நெருங்கினான்? அன்றைய நாளுக்குப் பிறகு அவன் பார்வையை அவளும் கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறாள். அவனுக்கும் அந்த நெருக்கம் சாதாரணமாய்த் தோன்றவில்லை. அவன் மனதிலும் தன்மேல் விருப்பம் இருக்கிறது என்பது அதிலிருந்துதான் அவளுக்குத் தெளிவாய்த் தெரிந்தது. அதற்கு முன்னரே அந்த ரவுடிகளிடமிருந்து அவளைக் காப்பாற்றிய போது அவன் கண்ணில் இருந்த நேசத்தைக் கண்டுகொண்டாள். ஆனாலும் அவளுக்குள் ஒரு சின்ன தயக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அன்றைய அவனுடனான நெருக்கத்திற்குப் பிறகு அதுதான் தானா என்று அவளுக்கே அவளை நினைத்து சந்தேகமாய் இருந்தது. ஆனால் அன்றைய சண்டையிலேயே அவளது மனம் அவன் பக்கம் சாய ஆரம்பித்திருந்ததை அதன் பிறகுதான் உணர்ந்து கொண்டாள். அப்படி இருக்கும்போது தன்னைப் பற்றி அவன் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருப்பது அவளுக்கு மனதை வலிக்கச் செய்தது. நண்பனை விட்டுக் கொடுக்க வேண்டாம். ஆனால் எனக்காக கொஞ்சமாவது அவனிடம் பேசினால் என்ன? அதோடு பிரச்சனை என்ன என்று தெரிந்து கொண்டு இருவரையும் சமாதானப்படுத்தி வைக்கவாவது முயற்சி செய்யலாம் இல்லையா? எதுவும் செய்யாமல் இப்படி கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பதற்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை இவன் தன்னிடம் லஸ்டுக்காக பழகுகிறானோ என நினைத்தவுடன் அவள் உடல் குலுங்கிப் போனது. சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. அவனைப் பார்த்தால் அப்படிப்பட்டவனாகத் தெரியவில்லை. நண்பன் மீது மிகவும் பாசமும் நம்பிக்கையும் உடையவனாக இருக்கிறான். அதனால்தான் அவனைப் பொறுத்தவரை ரகு விஷயத்தில் அவன் செய்வது எல்லாம் சரி என நினைத்துக் கொண்டிருக்கிறான். கிஷோர் வந்து போன பிறகு அவர்களுக்குள் உள்ள பிரச்சனையை அவனிடம் எடுத்துச் சொல்லி இதற்கு தீர்வு காண வேண்டும் என நினைத்து கொண்டாள். ஆதிரன் மீது உள்ள கோபம் மட்டும் அப்படியே இருக்க கஞ்சியை கொடுத்துவிட்டு குளியலறைக்குள் சென்றவள் அவனுக்கு வேண்டுமென்றே வரட்டு வரட்டு என்று சோப்பு போட்டு விட்டாள். என்ன ஆன போதும் இந்த குளியலறைக்குள் நுழையும் போதும் அவள் கால்கள் பின்னிக் கொள்வதையும் கைகள் நடுங்குவதையும் உடல் சிலிர்ப்பதையும் முகம் மாறுவதையும் மட்டும் அவளால் இப்போது வரை தடுக்கவே முடியவில்லை.
இந்த விஷயத்திலும் அவன் மீது உள்ள கோபம் அப்படியேதான் இருந்தது. இந்த ஒரே ஒரு வேலைக்கு மட்டுமாவது தனக்கு விலக்கு அளிக்கக் கூடாதா என நினைத்து கொண்டாள். வேண்டுமென்றே அவள் வேக வேகமாக தேய்ப்பதை எண்ணி அவன் உள்ளுக்குள் நகைத்துக் கொண்டான். எத்தனை கோபம் வருகிறது இவளுக்கு! அவனின் முகத்தை கூட பார்க்காமல் திரும்பிக் கொண்டே அவள் சோப்பு போட்டுக் கொண்டிருக்க, தனக்கென்று செய்வதில் அவளுக்கு பிடிக்காத வேலை என்றால் அது இதுதான் என்பது அவனும் அறிந்ததுதான். ஆரம்பத்தில் அவளை தண்டனை கொடுக்கிறேன் பேர்வழி என்றுதான் குளியலறைக்கு வர சொன்னது. ஆனால் இப்போது அவளுடனான அந்த தனிமையும் நெருக்கமும் அவனுக்கு வேண்டுமாக இருக்க, எத்தனை கட்டுப்படுத்தியும் அவளை இதை செய்ய வேண்டாம் என சொல்ல முடியவில்லை. அவள் கோபத்தை ரசித்தவாறு வேண்டுமென்றே அவளை வெறுப்பேற்ற எண்ணி, ஆ அம்மா என வீறிட்டான். திரும்பி பார்க்காமல் சோப்பு போட்டுக் கொண்டிருந்தவள் கோபத்தில் வேகமாக வேறு தேய்த்து விட்டதில் தன் நகம் பட்டு அவனுக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ என திகைத்து, என்னாச்சு சார் என பதறினாள். அவன் உடலில் ஏதேனும் நகைக்கீறல் பட்டுவிட்டதா என தேடிவிட்டு இல்லை என்றதும் குழப்பமாக அவன் முகம் பார்க்க, அவனோ அவளையே குறும்பாக பார்த்தவன், அது ஒண்ணுல்ல. ரொம்ப நேரமா அந்த பக்கமே திரும்பி நின்னுட்டு இருந்தியா? அதுவும் வேகமா வேற சோப்பு போட்டியா? எங்க என்ன கீறிடப் போறியோன்னு பயத்துல அலறிட்டேன் என சொன்னான். ஓஹோ! நான் கீறிடப் போறேன்னு அட்வான்ஸா அலறிட்டீங்களாக்கும். ரொம்ப தான் என மீயாள் நொடித்துக் கொண்டாள். அவன் சிரிக்கவும், ஏன் சார், ஒரு சின்ன நகைக்கீறல் கூட உங்களால தாங்க முடியாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம்தான் போல என கடைசி வாக்கியத்தை மட்டும் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டாள். அவள் சொன்னது அனைத்துமே அவன் காதில் சரியாக விழ, அவனுக்கு சிறிது வெட்கம் கூட எட்டிப் பார்த்தது. அவளை நெருங்கி, நீ குத்துறதா இருந்தா கத்தியால கூட குத்திப்பே. ஒரு சின்ன நெகக்கீறல் தாங்க மாட்டேனா? என அவளையே காதலுடன் பார்த்தான். அதுவரை அவன் மேல் கோபத்துடன் இருந்தவள் அத்தனையும் மாயமாய் மறைய, அவளும் பதில் பார்வை பார்த்தாள். அதில் ஆசையாய் ஆதீரன் அவள் கன்னம் பற்றி நெற்றியில் முத்தமிட்டான். அவள் கிறக்கத்துடன் கண்களை மூடிக்கொள்ள, அவள் கன்னத்திலும் முத்தமிட்டவன் இதழைத் தொடும் நேரம் வினோத் வெளியில் இருந்து அழைப்பது கேட்டது. அதில் சட்டென்று கண் விழித்தவள் வேகமாக அவனைத் தள்ளிவிட்டு வெளியில் வந்து கட்டிலின் அருகே மூச்சு வாங்க நின்று தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு, சொல்லு வினோத், நான் இங்கேதான் இருக்கேன் என்றாள். எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், இங்கேயே நின்னுக்கிட்டு என்னன்னு கேட்காம இருக்க? அது சரி, உனக்கு ஏன் இப்படி மூச்சு வாங்குது என கேட்டான். அங்கிருக்கும் எல்லோருக்குமே அவள் வேலை செய்வது மட்டுமே தெரியும். என்ன வேலை செய்கிறாள் என்பது தெரியாது. அதனால்தான் வினோத் வரும் முன்னே வேகமாக வெளியில் ஓடி வந்தது. அது ரொம்ப முக்கியமா இப்ப? நீ எதுக்காக வந்த? அத சொல்லு என மீயாள் எரிச்சலுடன் கேட்டாள். அது அம்பு அக்கா உன்னை கூட்டிட்டு வர சொல்லுச்சு. சாப்பாடு செய்ய லேட் ஆகுதாம் என வினோத் சொன்னான். சரிடா, வரேன், நீ போ என அவனை அனுப்பி வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று தன்னை ஒருமுறை கண்ணாடியில் சரிபார்த்து கொண்டு பிறகு வேகமாக ஆதிரனுக்கு வேண்டிய உடைகளையும் எடுத்து வைத்துவிட்டு கீழே இறங்கிச் சென்றாள். கீழே வந்து அவனுக்கு உணவு பரிமாறும் போதும் அவனை முறைத்துக் கொண்டே நின்றிருந்தாள். உண்மையிலேயே அவளுக்கு உடம்பு முடியவில்லை போல. அதனால்தான் தன்னிடம் இத்தனை கோபமாக நடந்து கொள்கிறாள் என நினைத்தவனும் யோசனையுடன் ரகுவிடம் இதைப் பற்றி பேச வேண்டும் என நினைத்துக் கொண்டான். கட்டிட வேலை செய்யும் அளவுக்கு இவர்களை கொடுமைப்படுத்துவது எல்லாம் கொஞ்சம் அதிகப்படிதான் என்று தோன்றியது. அதைச் சொன்னால் அவன் புரிந்து கொள்ள மாட்டான். ரகுவரனுக்கு எதிராக எதுவும் செய்து ஆதிரனுக்கு பழக்கமில்லை. அதனால் கொஞ்சம் எடுத்துச் சொல்லி அவனிடம் கேட்டுப் பார்க்க வேண்டும் என நினைத்தான். சாப்பிட்டு முடித்துவிட்டு அவளை யாழ் என ஆதிரன் தயக்கத்தோடு அழைக்க, சார், நான் கிளம்புறேன். எனக்கு வேலைக்கு லேட் ஆகுது. அங்க நேரத்தோட போகலைன்னா மேஸ்திரி சத்தம் போடுவார் என மீயாள் சற்று குத்தலாக சொல்லிவிட்டு வேகமாக சாப்பிடக்கூட இல்லாமல் கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்று விட்டாள். சோறும் சென்றவன் அதே யோசனையுடன் அமர்ந்திருக்க, அவனைத் தேடி ரகுவரன் உற்சாகத்தோடு வந்தான். ஆதி, நாம எதிர்பார்த்த மாதிரியே அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. நாளையில இருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணணும்டா. நம்ம மெயின் பிரான்ச்ல மேனேஜர் கிட்ட பேசி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம்னு இருக்கேன். ஸ்டார்டிங்ல நீ அங்க போகணும்னு தேவையில்ல. ஆனா ஃபினிஷ் பண்ணும்போது கண்டிப்பா நீ இருக்கணும். எப்படியும் 2 மந்த் ஒர்க் இருக்கும். லாஸ்ட் 15 டேஸ் நீ அங்கதான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வேலையெல்லாம் ஃப்ரீ பண்ணிக்கோ என ரகுவரன் சொல்லிக் கொண்டிருக்க, ஆதிரன் அமைதியாக சரி என்று தலையசைத்தான். என்னடா, நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், நீ அமைதியா சரின்னு தலையாட்டுற? என்னாச்சு? என்ன பிரச்சனை என ரகுவரன் அவனை கூர்மையாக பார்த்தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா என அவன் பார்வையை சந்திக்காது கையில் இருந்த ஃபைலை ஆதிரன் புரட்டி கொண்டிருக்க, அவன் கையில் இருந்த ஃபைலை பிடுங்கி டேபிளில் வைத்த ரகுவரன், என்னன்னு சொல்லுடா என்று சற்று அழுத்தமாக கேட்டான்.
அது அவங்க 2 பேரையும் என அவன் தயங்க, "எவங்க 2 பேரையும்?" என ரகுவரன் அவனை நிதானமாக பார்த்தான். ரகுவரனை முறைத்தவன், "மீயாளையும் வைஷ்ணவியையும் தான் சொல்றேன்" என்றான். "அவங்களுக்கு என்ன?" என ரகுவரன் அலட்சியமாக கேட்டான். "அது அவங்களுக்கு ஏன்டா நீ கட்டிட வேலை கொடுத்திருக்க? அதெல்லாம் அவங்களால எப்படிடா செய்ய முடியும்? பாவம் ரகு, நீ கொஞ்சம் ஓவராவே அவங்கள டார்ச்சர் பண்ற மாதிரி தெரியுது" என ஆதிரன் தயக்கமாக சொன்னான். "அவங்க விஷயத்துல நீ தலையிட மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க" என ரகுவரன் எங்கோ வெறித்துப் பார்த்துக் கொண்டு சொன்னான். "சொன்னேன் தான்டா. ஆனா யாழ பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ உடம்பு முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்றா. இன்னுமாடா அவங்கள நம்பிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் சுத்த ஏமாத்து வேலைடா. அவங்க வேலைக்கு போய் 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சா? இந்த கதையெல்லாம் நீ நம்புவ. நான் நம்ப மாட்டேன்" என ரகுவரன் சற்று ஏளனமாக சொன்னான். "ஆனா அவள பார்த்தா பாவமா இருக்கேடா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க விஷயத்துல நீ தலையிடாத சொல்லிட்டேன்." "சரிடா. தண்டன விஷயத்துல தான் நான் தலையிடக் கூடாதுன்னு சொல்லிட்ட. அட்லீஸ்ட் அவங்களுக்கு 2 நாள் லீவாவது கொடுடா." "இது என்ன புது டெக்னிக்கா? இந்த மாதிரி அடிக்கடி லீவ் கொடுத்து அவங்கள காப்பாத்தலாம்னு நினைக்கிறியா?" என ரகுவரன் ஆதிரனை முறைத்துப் பார்த்தான். "அடேய் ரகு, இது உனக்கே ஓவரா தெரியல? 2 நாள் லீவுக்கு ஏதோ கம்பெனியே எழுதி குடுக்குற மாதிரி ஓவரா பில்டப் பண்ற. இந்த ஒரு டைம் மட்டும் எனக்காக ஒத்துக்கோடா, ப்ளீஸ்." ரகுவரன் மெலிதாய் சிரித்து, "நீ கம்பெனியே எழுதி கொடுத்தா கூட எனக்கு கவலை இல்லடா. ஆனா அவங்க வேலை விஷயத்துல தலையிடாம இருந்தா போதும். சரி, இப்ப என்ன உனக்கு? அவங்களுக்கு லீவு வேணும், அவ்வளவுதானே? இந்த ஒரு டைம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவேன். தொடர்ந்து இதே மாதிரி கேட்கக்கூடாது. புரியுதா?" எனக் கேட்டான். அதில் முகம் மலர்ந்த ஆதிரன், "கண்டிப்பா, இனிமே இப்படி கேட்க மாட்டேன். இந்த ஒரு டைம் தான். ரொம்ப தேங்க்ஸ்டா" என சொன்னான். வெகு நாட்கள் கழித்துப் பார்த்த ஆதிரன் மலர்ந்த முகத்தில் ரகுவரனுக்கும் சந்தோஷமாய்தான் இருந்தது. ஆனால் இதற்குக் காரணம் யாராக இருக்கும் என்று தெரிந்தபோது அவளை நினைத்து முகம் கடுகடுத்தது. ஆதிரன் சொன்னதால் மீயாளுக்கும் வைஷ்ணவிக்கும் 2 நாட்கள் விடுமுறை கிடைக்க, முதல் நாள் மட்டும் வைஷ்ணவி அவர்களோடு சுற்றித் திரிந்தாள். மறுநாள் அவள் வராமல் போக, தனியாக கிஷோரோடு சுற்றித் திரிந்த மீயாளைப் பார்த்த ஆதிரனுக்கு அத்தனை ஆத்திரம். மீண்டும் அவள் தன்னை ஏமாற்றியதை நினைத்து உள்ளுக்குள் கனன்ற ஆத்திரத்தோடு அவளைத் தனியே சந்திக்க காத்திருந்தான். அத்தியாயம் 38. மறுநாள் காலையிலும் மீயாள் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு வேலையாக செய்து கொண்டிருக்க, ஆதிரனுக்கு அவளைப் பார்த்து சிரிப்பாக வந்தது. குளித்து வந்தவனிடம் டவலை கொடுத்துவிட்டு கபோர்டில் அவனது உடையை தேடி எடுத்துக் கொண்டிருந்த நேரம், அவளுக்கு பின்னால் டவலோடு வந்து நின்றவன் தலையை துவட்டிக் கொண்டே அவளைப் பார்க்க, அவளுக்கோ அவனது அருகாமை ஒருவித தடுமாற்றத்தை கொடுத்தது. ஏன் இப்படி டவலோட வந்து பக்கத்துல நிக்கிறான்? அவன் வாசனை வேறு எதையும் யோசிக்க விடாமல் என்ன மயங்கச் செய்கிறதே என நினைத்தவள் திணறலுடன் மீண்டும் மீண்டும் எடுத்த உடையையே எடுத்து அதே இடத்தில் வைத்துக் கொண்டிருந்தாள். அவள் நிலையை பார்த்தவன் அடக்கப்பட்ட சிரிப்போடு இன்னும் அவளை பின்புறமாக நெருங்கி நின்று அவள் காதோரம் குனிந்து, "இன்னைக்கு என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கப் போற?" என கேட்டான். அவன் நெருக்கத்தில் வசமிழந்து போனவள் பதில் சொல்லக்கூட முடியாமல் தடுமாறி நின்றிருக்க, அவன் என்னவென்று புருவம் உயர்த்தினான். ஒன்றும் பேசாமல் அவன் கைகளில் உடையைக் கொடுத்துவிட்டு வேகமாக நகரப் போனவளை பிடித்து இழுத்தவன், "இன்னும் என் மேல கோவமாதான் இருக்கியா?" எனக் கேட்டான். கோவமா? எதற்கு, என்னவென்று அவளுக்கு அப்போது ஞாபகமே இருக்கவில்லை. அவனது நெருக்கம் மூச்சு முட்டிக் கொண்டிருக்க, அதைத் தாங்க முடியாமல் தான் அவள் நகர்ந்து சென்றது. ஆனால் அவனோ கோபம் என்று நினைத்துக் கொண்டான். இப்போது திரும்பினால் அவன் தன்னைக் கண்டுகொள்ளக் கூடும் என அவள் அப்படியே இருக்க, "நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு 2 நாள் லீவ் கிடைச்சிடுச்சுன்னு சொன்னா கூட என்கிட்ட பேச மாட்டியா?" எனக் கேட்டான். அவள் சட்டென்று அவனை ஆச்சரியத்துடன் திரும்பிப் பார்க்க, அவன் புன்னகையுடன் நின்றிருந்தான். "உண்மையிலேயே லீவ் கிடைச்சிடுச்சா சார்? நேத்தெல்லாம் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அசோகன் சார் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரே" என மீயாள் வியப்போடு கேட்டாள். "அதான் ஐயாவோட திறமை. எப்படி?" என அவன் புருவம் உயர்த்திக் கேட்க, மீயாள் அவனை ஏற இறங்க பார்த்தாள். "நீங்க தான் அந்த கம்பெனி ஓனர்னு வெளியில சொல்லிடாதீங்க" என அவள் கேலியாக சொல்ல, அவனோ அசடு வழிந்தான். அங்கிருந்து நகரப் போனவளை மறுபடியும் பிடித்து நிறுத்தி, "சரி, உனக்கு லீவு வாங்கி தந்திருக்கேன்ல, எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா குடுக்கறது?" என ஆவலாக கேட்டான். "ஸ்பெஷலா தானே? உங்களுக்காகவே பூரி, பொங்கல், வடை, சாம்பார் எல்லாம் செஞ்சிருக்கேன். வந்து உங்க இஷ்டம் போல சாப்பிடுங்க" என அடக்கப்பட்ட சிரிப்புடன் சொன்னாள். "என்னது? பூரி, பொங்கல் சாப்பிட வரவா? நான் இவள சாப்பிட கேட்டா, இவ விருந்து சாப்பிட வர சொல்றா. இவள என்னதான் செய்றது?" என நினைத்தவன் அவளை அருகு இழுத்து, "எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இதுதான் வேணும்"
என விரல்களால் அவள் உதட்டை பிடித்து இழுக்க, அவளோ வெட்கத்தோடு தலை குனிந்து கொண்டாள். அவளை இடையோடு வளைத்து இழுத்த வேகத்திலேயே அவள் இதழில் இதழ் பதித்து அதை நீடிக்கச் செய்ய, அவளோ இத்தனை வேகமா என ஆச்சரியத்தோடு விழித்துப் பார்த்தாள். அவள் இடையில் இருந்த கரத்தின் அழுத்தமும் அவள் இதழில் இருந்த அவனின் இதழின் அழுத்தமும் கூடிக்கொண்டே போக, அவளும் அவன் தோளில் அழுத்தமாக கரம் பதித்துக் கொண்டாள். வெகு நேரம் கழித்து இருவரும் விலக, அவள் முகமோ சிவப்பு ரோஜாவின் செந்நிறத்தை பிரதிபலித்தது. அவனை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் அங்கிருந்து அவள் ஓடப்போக, மீண்டும் அவளை இழுத்து கன்னத்தில் இதழ் பதித்து, 2 நாள் இங்கேயும் சேர்த்து லீவு போடப் போறியாடி? எனக் கேட்டான். அவனது முகம் பார்த்தவளுக்கு சொல்லத் தயக்கமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் கிஷோரை அழைத்து வர வேண்டுமே. அதனால், ஆமா சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க நாளைக்கு சென்னை வராங்க. அவங்கள ரிசீவ் பண்ணணும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. 2 நாள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ப்ளீஸ் என சொன்னாள். என்னடி, என்கிட்ட ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிதானே லீவ் கேட்ட? என ஆதிரன் கேட்க, அவள் நாக்கை கடித்துக் கொண்டாள். அது ரெஸ்ட் எடுக்கணும் தான். காலையில ஒரு சில முக்கியமான வேலை இருக்கு. அத முடிச்சுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுப்பேன் என சொன்னாள். நீ இங்க வரமாட்டேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் டீப்பா கிஸ் பண்ணியிருப்பேன். 2 நாள் தாங்கியிருக்கோம். சரி, பரவால்ல, வந்த உடனே பாத்துக்கிறேன் என அவன் அவளையே குறுகுறுப்பாக பார்த்தபடி சொன்னான். அவள் முகம் இரத்த சிவப்பாக மாறிவிட அதற்கு மேல் நிற்க முடியாமல் கீழே இறங்கி ஓடிவிட்டாள். அன்று முழுவதும் மீயாளும் சரி, ஆதிரனும் சரி, ஒரு இனிய பரபரப்பிலேயே சுற்றிக் கொண்டு இருந்தார்கள். அன்று இரவே கௌதம் மீயாளுக்கு அழைத்து, மறுநாள் காலை ஃப்ளைட்டில் கிஷோர் சென்னை வந்து சேர்ந்து விடுவான் என சொல்ல, அவனை அழைக்க வைஷ்ணவியும் மீயாளும் ஆயத்தமானார்கள். பாத்தியா மியா நம்ம நிலைமைய? அந்த அறவேக்காட்டு பயல, இந்த அறவேக்காட்டு பயல கூப்பிடலாம் நாம போக வேண்டி இருக்கு. அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும்போது நம்மள பார்த்தாலே பயத்துல உச்சா போவான். இன்னைக்கு அந்த நாய் அமெரிக்கா போய் 4 காசு சம்பாதிச்சதும் அதுக்கு இருக்கிற தெனாவெட்டு, நாம அத அழைச்சிட்டு போய் ஊரை சுத்தி காமிக்கணுமா? எல்லாம் நம்ம நேரம் என வைஷ்ணவி சலிப்போடு சொன்னாள். ஏண்டி ரொம்ப சலிச்சுக்கிற? உன்னை பேசாம வீட்ல ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னேன். நீ தானே ஊரை சுத்தி ரொம்ப நாள் ஆகுதுன்னு என் கூட சேர்ந்து கிளம்புன. இப்ப என்னன்னா உன்கிட்ட ஓயாம அடி வாங்கினான்னு ஒரே காரணத்துக்காக அந்த அப்பாவிய வம்புக்கு இழுக்கிற என மீயாள் சிரித்தாள். யாரு அவன் அப்பாவியா? அப்படி நினைச்சுதான் அவனை எல்லோரும் பாவமா பாத்தீங்க. ஆனா அந்த அப்பாவி பையன் ஒவ்வொரு ஆன்ட்டி வீட்லயும் போய் எப்படி வழிஞ்சுகிட்டு நிப்பான்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். ஆன்ட்டி, உங்களுக்கு காய் வேணுமா ஆன்ட்டி? உங்களுக்கு கறி வேணுமா ஆன்ட்டி? பால் பாக்கெட் இருக்கா ஆன்ட்டி? சோப்புத்தூள் சரியா போயிடுச்சா ஆன்ட்டி? குழந்தைகளை அழைச்சிட்டு போய் ஸ்கூல்ல விடவா ஆன்ட்டி? உங்க முதுகுக்கு சோப் போட்டு விடவா ஆன்ட்டி? கழுத்து வலின்னு சொன்னீங்களே, மசாஜ் பண்ணி விடவா ஆன்ட்டி? அங்கிள் ஊருக்கு போயிட்டாங்களே, உங்களுக்கு துணைக்கு வந்து படுத்துக்கவா ஆன்ட்டின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடா ஏறி ஏறி இறங்குவான். இப்படியெல்லாம் பேசி எத்தனை ஆன்ட்டிய கரெக்ட் பண்ணி வச்சிருந்தான்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அதுவும் ஊர விட்டு போகும்போது அந்த ஆன்ட்டிகளை எல்லாம் கட்டி புடிச்சு அவன் அழுத அழுகை இருக்கே. ஐயோ! அந்த ஏரியாவே அன்னைக்கு கண்ணீர் வெள்ளத்துல தான் முழுகுச்சு. ஆனா அத பார்த்து நீங்கெல்லாம் பாவம் அந்த ஆன்ட்டிகளுக்கு நம்ம கிஷோர் மேல எவ்வளவு பாசம் பாத்தியான்னு சொன்னீங்க. ஆனா உண்மை நிலவரம் எனக்கு மட்டும்தானே தெரியும் என வைஷ்ணவி கேலி சிரிப்போடு சொன்னாள். அடப்பாவிங்களா! இவ்வளவு நடந்திருக்கா? ஆனா எங்களுக்கு ஒண்ணு கூட தெரியலையே! அதான் அந்த குண்டு ஆன்ட்டி அவன கட்டி பிடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேன்னு சொல்லுச்சா? இதுல கிஷோர் போகும்போது அதுக்கு பிளைன் கிஸ் எல்லாம் கொடுத்தாளாம். நாங்க கூட ஏதோ பழகுன பாசம்னு நினைச்சோம். இதுவும் பழகுன பாசம்தான் மியா. ஆனா பழகுன இடம்தான் வேற. இன்னும் அந்த குண்டு ஆன்ட்டி அவன்கிட்ட கான்டாக்ட்ல தான் இருக்கு போல என வைஷ்ணவி சொன்னாள். எப்படிடி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? அதான் கிஷோர் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாப்பேனே. ஃபேஸ்புக்ல அவன் ஒரு நியூ பிக்சர் அப்லோட் பண்ணிட்டா போதும். உடனே அந்த குண்டு ஆன்ட்டி மொத ஆளா ஓடி வந்துடும். ஏதாவது சாப்பிடுற மாதிரி பிக்சர் போட்டா, உன் உதட்டோரம் மிச்சம் இருக்கு, தொடச்சுக்கோப்பா. ஜூஸ் குடிக்கிற மாதிரி பிக்சர் போட்டா, உன் சட்டையில சிந்திட போகுது, பார்த்து குடிப்பா. ஏதாவது பொண்ணுங்களோட பிக்சர் போஸ்ட் பண்ணா, உடனே ஐ மிஸ் யூ சோ மச், கால் பண்ணுப்பான்னு வெக்கமே இல்லாம அந்த பிக்சருக்கு கீழே கமெண்ட் பண்ணும். இதுதான் அப்படின்னா, அவன் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பான் பாரு. "யூ ஆர் சோ நைஸுங்க ஆன்ட்டி. ரொம்ப ரொம்ப நைஸ்ன்னு" ஹார்ட்டின் சிம்பலோட ரிப்ளை பண்ணுவான் என வைஷ்ணவி சிரித்தாள். அடச்சே! இவ்வளவு நாள் கிஷோர் ஒரு ஆன்டி ஹீரோன்னு தெரியாம போச்சே என மீயாள் வருத்தப்பட்டாள். ஆன்டி ஹீரோ இல்லடி, அவன் ஆன்டி வெறியன் என சொல்ல இருவருமே சேர்த்து சிரித்தனர். இப்படியே கிண்டலும் பேச்சும் சிரிப்புமாக டாக்ஸியில் ஏர்போர்ட் சென்று அவனுக்காக காத்திருக்க, அவனும் ஆர்ப்பாட்டமாக இருவரையும் அணைத்துக் கொண்டான். உங்க 2 பேரையும் பார்த்து எவ்வளவு நாளாச்சு? எப்படி இருக்கீங்க?
நாங்க நல்லா இருக்கோம் கிஷோரு. நீ எப்படி இருக்க? என மீயாள் கேட்டாள். நான் எப்படி இருக்கேன்? நீங்களே பார்த்து சொல்லுங்க. அமெரிக்கா போய் எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணி பாடிய எப்படி டெவலப் பண்ணியிருக்கேன் பாரு. என கிஷோர் ஆர்ம்ஸை உயர்த்தி காட்டினான். பாடியெல்லாம் நல்லா தான் மெயின்டைன் பண்ற. ஆனா என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் அந்த ஆன்ட்டிகளுக்காக்கும் போது தான் ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறியோன்னு தோணுது. 2 பாக்கெட் பால் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்தாலே கவுந்துடுவாங்க. இதுக்கு சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் தேவையா? என மீயாள் அடக்கப்பட்ட சிரிப்புடன் சொன்னாள். கிஷோர் கோபத்துடன் வைஷ்ணவியை முறைத்து பார்த்தான். ஏண்டே, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு லஞ்சம் கொடுத்திருப்பேன். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பக்காவா போட்டு கொடுத்துட்டியேடி. அடே கிஷோரு, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் உன்கிட்ட லஞ்சம் வாங்கும்போது என்ன சொன்னேன்? இங்க இருக்கிற வரையிலும் என் வாயில இருந்து உண்மை வெளிவராதுன்னு தானே சொன்னேன். நீ தான் ஊருக்கு போயிட்டியே, அதனால தான் சொன்னேன். அவளும் யாரு? நம்ம மியா தானே. நான் சொல்லாம வேற யாரு சொல்லுவா? அவளுக்கும் என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல. என வைஷ்ணவி சொல்ல கிஷோர் கோபத்தோடு அவளை அடிக்கத் துரத்தினான். ஏண்டி, நீ என்டர்டெயின் பண்றதுக்கு என் வாழ்க்கை தான் கிடைச்சுதா? என மீயாளை சுற்றி சுற்றி ஓட இருவரையும் பிடித்து தடுத்தவள், சரி சரி சண்டை போடாதீங்க. இன்னும் 2 நாள் இருக்குல்ல, மிச்ச சண்டைய அப்புறம் போட்டுக்கலாம். என இருவரையும் சமாதானப்படுத்தி டாக்ஸி நிறுத்தி இருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றாள். அதன் பிறகு அன்று நாள் முழுவதும் கிஷோரோடுதான் இருவரும் சுற்றித் திரிந்தார்கள். கௌதம் சொன்ன மாதிரியே அந்த இடம் பொருந்தி வர அதையே முடித்து விடலாம் என்று பேச்சுவார்த்தை நடந்தது. கௌதம் அங்கிருந்து போனில் தொடர்பு கொண்டு ஒரு சில விஷயங்களை பேச எல்லாம் ஒத்து வரவும் அந்த இடத்தையே முடித்துவிட சொல்லிவிட்டான். பேச்சுவார்த்தை முடிந்ததும் அவர்களுக்கான அட்வான்ஸ் பணத்தை கொடுக்க பேங்க் சென்று அலைந்து திரிந்து பணத்தை ஏற்பாடு பண்ணி அவர்களிடம் கொடுக்கும்போது மிகப்பெரிய தொகை என்பதால் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு விடலாம் என சொன்னார்கள். அக்ரிமெண்ட் பேப்பரை பார்த்ததுமே மீயாளுக்கும் வைஷ்ணவிக்கும் முகம் வெளிரி போனது. அதனால் அவர்கள் அடைந்த இன்னல்கள் அதிகமாயிற்றே. கௌதம் பேரில் அக்ரிமெண்ட் போடலாம் என நினைத்திருக்க அவனோ மீயாள் பேரில் போடச் சொன்னான். மீயாள் அவனை முறைத்து, என்னடா நன்றி கடனா? இதெல்லாம் எதிர்பார்த்து நான் உனக்கு செய்யலைன்னு உனக்கு தெரியும். என்ன அசிங்கப்படுத்தாதடா என கோபத்துடன் சொன்னாள். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியுமியா. ஆனா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ தானே அங்க இருக்க. நான் அங்க இல்லாத போது ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும்னா முடிச்சு கொடுக்கலாம். அதுக்காகத்தான் உன் பேர்ல போட சொல்றேன். அதோட நீ மட்டும்தான் எனக்கு செய்யணும்னு இருக்கா என்ன? நான் உனக்கு செஞ்சா அது அசிங்கப்படுத்துறதா? என அவனும் கோபமாக கேட்டான். இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொண்டிருக்க வைஷ்ணவிதான் இடையில் வந்து, மியா அவன்தான் சொல்றான்ல. அவன் சொன்னா அதுல காரணம் இருக்கும். நீ பேசாம இரு என சொல்லி அவள் பேரிலேயே அக்ரிமெண்டை போட்டு முடித்தார்கள். அன்றைய நாள் அப்படியே செல்ல, மறுநாள் வைஷ்ணவிக்கு அவள் அத்தை வீட்டிலிருந்து அழைப்பு வந்திருக்க, மீயாளுடன் கிளம்பிச் சென்று கிஷோரிடம் பேசிவிட்டு, அவன் ஊருக்குப் போவதால் அவனிடம் விடைபெற்றுக் கொண்டு, அங்கிருந்து அத்தை வீட்டிற்குச் செல்வதாக சொல்லிவிட்டாள். மறுநாள் கிஷோர் அப்படிச் சொல்வான் என்பதையும் மீயாள் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரம் அங்கே ஆதிரன் வருவான் என்பதையும் அவள் எதிர்பார்க்கவில்லை. அத்தியாயம் 39. கிஷோருடன் ஒரு நாள் முழுவதும் அலைந்து திரிந்து அவர்கள் பார்க்க வந்த இடத்தை முடித்துக் கொடுத்ததும் அவனை டாக்ஸியிலேயே அழைத்துச் சென்று ஹோட்டலில் விட்டுவிட்டு இரவு நேரம் கழித்துதான் வீடு திரும்பினார்கள். வந்ததுமே சோர்வில் படுத்துவிட மறுநாள் காலையிலேயே வைஷ்ணவிக்கு அவள் அத்தையிடமிருந்து அழைப்பு வந்திருந்தது. இந்த அத்தை அவளுக்கு நெருங்கிய உறவினர் கிடையாது. அப்பாவின் வழி சொந்தத்தில் சற்று தூரத்து உறவினர்தான். ஆனால் அப்பாவிற்கு அந்த அத்தையின் மேல் மதிப்பும் மரியாதையும் அதிகம். அந்த அத்தையின் பையன் சரவணனைத்தான் அவளுக்கு திருமணம் செய்யலாம் என அவர் யோசித்து வைத்திருக்கிறார். அதனாலேயே அவரிடம் கொஞ்சம் நல்ல முறையில் நடந்து கொள்ள சொல்வார். காலையிலேயே போன் வரவும் வைஷ்ணவி எரிச்சலோடுதான் போனை எடுத்தாள். லதா அத்தை காலிங் என வரவும் தூக்கத்தை தூர தள்ளி வைத்துவிட்டு உடனே எழுந்து போனை அட்டன் செய்தாள். ஹலோ அத்தை, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடி அம்மா, நான் நல்லாத்தான் இருக்கேன். ஆனா நான் ஃபோன் பண்ணுனாதான் இத கேட்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தியா? ஏன் நீ ஏன் ஒரு ஃபோன் பண்ணி கேட்கக் கூடாதா? என அவர் நொடித்துக் கொண்டார். அப்படியெல்லாம் இல்ல அத்த. ஒர்க்கு கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க என வைஷ்ணவி பவ்யமாய் சொன்னாள். என் பொண்ணு கூடத்தான் வேலைக்கு போறா. உன்ன மாதிரி ஃபோன் பேசக்கூட நேரம் இல்லாம இருந்தது இல்ல. என்னமோ போ. நீதான் புதுசா வேலைக்கு போற மாதிரி என்கிட்ட கதை அளக்குற என அவர் சற்று காட்டமாகவே சொன்னார். அப்படியெல்லாம் இல்ல அத்த. அப்பா சொல்லியிருப்பாரே, நாங்க புது கம்பெனி மாறுனதுனால கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாயிடுச்சு. அதனால தான் என்னால பேச முடியல. நானே இந்த வீட்டுக்கு வரலாம்னு இருந்தேன். அத்த, அதுக்குள்ள நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க என இழுத்து வைத்தாள். நானும் அதுக்காக தாண்டிம்மா ஃபோன் பண்ணுனேன். என் பொண்ணு சர்மிளாவ இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. நீ வீட்டுக்கு வந்துடு. உங்க அப்பாவ கேட்டேன்.
அவனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு இன்னொரு நாள் வரதா சொல்லிட்டான். நீயாவது வருவேன்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். வந்துடுவல்ல? என சொன்னவர் குரலில் கண்டிப்பாக வரவேண்டும் என்ற மறைமுக மிரட்டல் இருந்தது. நீங்க இவ்வளவு தூரம் சொல்லி வராம இருப்பேனா? கண்டிப்பா வந்துடுறேன் அத்த. சரிடிமா, வரும்போது நான் சில சாமானெல்லாம் சொல்றேன். வாங்கிட்டு வந்துடு. சாயந்தரம் மாப்பிள வீட்டுக்காரங்க வரும்போது அதெல்லாம் எடுத்து வைக்கணும். என சொல்லி ஸ்வீட், பழம், இன்னும் இத்தியாதி இத்தியாதி சாமான்களை சொல்லிக் கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் வாங்கி வருவதாக சொல்லி சீக்கிரம் வந்துவிட வேண்டும் என்ற அவரின் அதட்டலோடு போனை வைத்தாள். யாரடி போன்ல என்றபடி மீயாள் அவள் அருகில் இருவருக்குமான காஃபி கோப்பைகளுடன் வந்து அமர்ந்தாள். வேற யாரு? லதா அத்தைதான். அவங்க பொண்ணு சர்மிளாவ பொண்ணு பார்க்க வராங்களாம். இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருக்காங்க என சொன்ன வைஷ்ணவி அவள் கொண்டு வந்த காஃபி கோப்பையை எடுத்து உறிஞ்சினாள். யாரு? அந்த ராணி மங்கம்மாவா? அப்படின்னா அழைப்பு விடுத்திருக்காங்கன்னு சொல்லாத. மிரட்டி வர வச்சிருக்காங்கன்னு சொல்லு. அப்படித்தானே கூப்பிட்டிருக்கோம் அது என மீயாள் சிரித்தாள். அதே அதே. அதோட கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லி லிஸ்ட் வேற கொடுத்திருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு தான் போகணும் என வைஷ்ணவி சலித்து கொண்டாள். ஏன் தான் அங்கிள் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சேர்த்துக்கிறாரோ தெரியல. அந்த அம்மாவை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல என மீயாள் முகத்தை சுளித்தபடி சொன்னாள். எங்க அப்பாவுக்கு அந்த அத்தையோட பையன் சரவணனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைடி. அதுக்காகத்தான் அந்த அம்மா என்ன பண்ணாலும் பொறுத்து போறார் என வைஷ்ணவி எரிச்சலோடு சொன்னாள். நீ உனக்கு பிடிக்கலைன்னு சொல்ல வேண்டியதுதானடி? எல்லாம் சொல்லிட்டேன். அதுவும் ரகு ப்ரப்போஸ் பண்ண புதுசுல நான் தான் பெரிய அழகின்னு ஒரு கர்வத்துல சுத்திக்கிட்டு இருந்தேனா, அப்போ அந்த சரவணன் பயல கொஞ்சம் கிண்டல் வேற பண்ணிட்டேன். அதுல அவன் காண்டாகி இந்த பிசாசையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கடுப்புல சொல்லிட்டு போயிட்டான். ஒளிஞ்சது சனியன்னு அப்போ ஜாலியா இருந்தேன். ஆனா இப்போதான் ரகு கலட்டி விட்டுட்டானே. அதனால நமக்கு ஏத்த மாதிரி நீ சொன்னியே விஜய் தேவரகொண்டா, அது போல யாரையாவது கரெக்ட் பண்ண வேண்டியதுதான் என வைஷ்ணவி கவலையோடு சொன்னாள். என்னது? விஜய் தேவரகொண்டாவா? அதுவும் அந்த சரவணன் கூட என் கிரஷ் வீடிய கம்பேர் பண்றியா? அவர் என்ன அழகு! அந்த சரவணன் அவர் பக்கத்துல கூட நிக்க வைக்க முடியாது. வேணும்னா அவனுக்கு அடுப்புல வெந்த அண்டான்னு பேரு வையி. கரெக்ட்டா இருக்கும். இங்க பாரு, நீ யார வேணாலும் கரெக்ட் பண்ணு, கல்யாணம் பண்ணு. ஆனா என் ஆளு விஜய் தேவரகொண்டாவ இதுல இழுத்த, நான் கொலைகாரியா மாறிடுவேன் என மீயாள் வெகுண்டெழுந்தாள். அடுப்புல வெந்த அண்டாவா? இந்த பேரு கூட சரவணனுக்கு பொருத்தமா தான் இருக்கும். சரி மியா, முதல்ல கிளம்புடி. இல்லைன்னா அந்த ராணி மங்கம்மா ஃபோன் பண்ணி கத்த ஆரம்பிச்சிடும். சரவணன் மாதிரி சுமாரான ஃபிகருக்கே நான் எவ்வளவு போராட வேண்டியிருக்கு. எல்லாம் அந்த ரகு பயலால வந்தது. இல்லைன்னா என் ரேஞ்சுக்கு இந்த நேரம் சூப்பர் ஃபிகரா புடிச்சிருப்பேன். இப்ப யாரையாவது கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா, யார கேட்டாலும் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொல்றானுங்க. இவனுங்கெல்லாம் எப்பத்தான் லவ் பண்ண ஆரம்பிப்பானுங்களோ தெரியல. ஒருவேளை ஸ்கூல்ல இருந்தே பிக்கப் பண்ணி வந்துடுவானுங்க போல. இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா நானும் ஸ்கூல் காலேஜிலேயே யாரையாவது கரெக்ட் பண்ணியிருப்பேன். எல்லாம் என் கிரகம் என வைஷ்ணவி அழுத்து கொண்டாள். சரி, பேசுனது போதும். கிளம்பு வைசு. கிஷோர் நமக்காக ஹோட்டல்ல வெயிட் பண்ணுவான். நேரா போய் சாப்பிட்டுட்டு உனக்கு வேண்டிய திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே உன்னை லதா அத்தை வீட்ல டிராப் பண்ணிட்டு நாங்க வெளியில போறோம். அவனுக்கும் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னான். வாங்கி கொடுத்து ஈவினிங் அவனை ஏர்போர்ட்ல சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் என மீயாள் சொல்ல வைஷ்ணவி தலையாட்டிக் கொண்டாள். ஹோட்டலில் அவர்களுக்காக காத்திருந்த கிஷோரை அழைத்துக் கொண்டு அதே ஹோட்டலில் இருந்த ரெஸ்டாரண்டில் சாப்பிட்டுவிட்டு வைஷ்ணவிக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக அங்கிருந்த மாலுக்குச் சென்றார்கள். கிஷோர் மாலுக்கு போனதும் காலையில் போட்டிருந்த டி-ஷர்ட்டை கழட்டிவிட்டு வேறு ஒரு புது டி-ஷர்ட்டை மாற்றிக் கொண்டு வர இருவரும் அவனை ஏற இறங்க பார்த்தார்கள். நேற்றிலிருந்து அவன் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறான். போகும் இடத்திலெல்லாம் ஒவ்வொரு புது டி-ஷர்ட்டை எங்கேயாவது போய் மாற்றிக்கொண்டு வந்து விடுவான். அதோடு சேர்த்து கூலிங் கிளாஸ், கேப், ஷூ, வாட்ச் என ஒவ்வொன்றையும் கூட மாற்றி விடுவான். அது கூட பரவாயில்லை. எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு வந்தவுடன் இது அமெரிக்காவுல வாங்குனது, இது ஆப்பிரிக்கால வாங்குனதுன்னு ஒவ்வொரு பொருட்களுக்கும் விளம்பரம் வேற செய்வான். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல், இந்த எடுபட்ட பையன் ஏண்டி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வேஷம் போட்டு இப்படி ஐட்டம் மாதிரி சுத்திட்டு இருக்கான் என மீயாள் சற்று கடுப்போடு கேட்க வைஷ்ணவி விழுந்து விழுந்து சிரித்தாள். அவள் அருகில் வந்த கிஷோர், என்ன லேடீஸ், என்ன சிரிப்பு? சரி, ஏதாவது கேணத்தனமான ஜோக் கேட்டதான் சிரிச்சிருப்பீங்க. அதை விடுங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு என இப்படியும் அப்படியும் திருப்பி காட்டினான். அவன் சுற்றி காட்டியதில் வைஷ்ணவிக்கு மீண்டும் மீயாள் சொன்னது ஞாபகம் வந்துவிட சத்தமாக சிரித்து விட்டாள். இப்போ எதுக்குடி சிரிக்கிற என எரிச்சலோடு ஆரம்பித்த கிஷோர் அருகில் ஒரு ஆன்ட்டி தங்களை கடந்து போவதை உணர்ந்து, ஏ மியா, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இது போன வாரம் அமெரிக்கால வாங்குனது.
சூப்பர் பிராண்ட் தெரியுமா?" என தனது கூலிங் கிளாஸை ஸ்டைலாக போட்டு காட்டினான். அந்த ஆன்ட்டியும் அவனையே ஒரு மாதிரி பார்த்துவிட்டு போக, இவனும் இளித்தபடி அந்த ஆன்ட்டியை பார்த்தான். "டேய், நான் இங்க வந்தப்பவே சொல்லிட்டேன். இங்க உள்ள ஆன்ட்டிகளுக்கெல்லாம் இந்த கெட்டப் எல்லாம் கொஞ்சம் அதிகந்தான்னு. நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற" என வைஷ்ணவி சிரித்தாள். "அடி போடி! இதெல்லாம் ஆன்ட்டிகளுக்கு இல்ல, வேறு ஒரு ஆளுக்கு. அப்படியே சைடுல ஒரு சில ஆன்ட்டிகளுக்கு பிட்டு போட்டேன். அவ்வளவுதான்" என கிஷோர் அவர்களை ஒரு மாதிரியாக பார்த்து சொன்னான். "அது யாருடா எங்களுக்கு தெரியாம உனக்கு ஒரு ஆளு?" என மீயாள் ஆச்சரியமாக கேட்டாள். "அது கிளம்பும்போது சொல்றேன்" என அவன் பொடி வைத்து பேசினான். அதற்குள் அவர்கள் அருகில் இன்னொரு ஆன்ட்டி வர, "இந்த ஷர்ட் எப்போ வாங்கினது தெரியுமா மியா? போன மந்த் நியூயார்க்குக்கு ஒரு ஒர்க் விஷயமா போயிருந்தேன். அப்போ வாங்கினது" என சொல்ல மீயாள் கடுப்புடன், "அப்போ இந்த கேப்பு?" என கேட்டாள். "அதுவும் அங்க வாங்கினது தான்." "வாட்ச்?" "அதுவும் அமெரிக்கால வாங்கினது தான்" என போகும்போது அந்த ஆன்ட்டியை பார்த்தபடி சொல்லிக் கொண்டிருக்க, "அப்ப ஜட்டி பனியன் எல்லாம்?" என மீயாள் அடக்கப்பட்ட சிரிப்போடு கேட்டாள். "அதுவும் அங்க வாங்கினது தான்" என பேச்சுப் போக்கில் சொல்லிவிட, அந்த ஆன்ட்டி அவர்களைப் பார்த்து கிளுக்கென்று சிரித்துவிட்டு நகரவும், கிஷோர் திரும்பி மீயாளை முறைத்தான். "என்னடா முறைக்கிற? அதுவும் எங்க வாங்கினதுன்னு தெரியணும் இல்லையா? அதனால தான் கேட்டேன்." "உங்கள வச்சுக்கிட்டு சீன் போடலாம்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? பேசாம வாங்கடி" என கடுகடுத்தபடி அவன் முன்னால் சென்றான். இருவரும் சிரித்தபடி அவனை பின்தொடர்ந்தார்கள். அங்கேயே வைஷ்ணவிக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு, கிஷோருக்கும் அவன் அப்பா அம்மாவிற்கும் தேவையான ஒரு சில பொருட்களை வாங்கிக் கொண்டு, வைஷ்ணவியை அவள் அத்தை வீட்டில் இறக்கிவிட்டு, கிஷோரும் மீயாளும் கிஷோர் தங்கியிருந்த ஹோட்டலுக்குச் சென்றார்கள். வைஷ்ணவி மதிய உணவை அத்தை வீட்டில் பார்த்துக் கொள்வதாக சொல்லிவிட, அவர்கள் இருவரும் மட்டும் ரெஸ்டாரண்டில் அமர்ந்து உணவை ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருந்தார்கள். கிஷோர் எதையோ யோசிப்பது பின் தயங்குவதுமாக வெகுநேரமாக இருக்க, உணவு வந்ததும் கிஷோர் கையை தட்டி அழைத்தவள், "முதல்ல சாப்பிடு கிஷோர், அப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்" என சொல்ல அவனும் புன்னகையுடன் சாப்பிட ஆரம்பித்தான். இருவரும் சாப்பிட்டுவிட்டு சற்று நேரம் அமைதியாக இருக்க, "என்ன கிஷோர், ஏதாவது பேசணுமா?" என கேட்டாள். "ஆமாம்" என்று தலையாட்டிய கிஷோர், "நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணுமியா, ஆனா அத கேட்டதும் நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாது" என பீடிகையோடு ஆரம்பித்தான். "அப்ப ஏதோ விவகாரமா தான் சொல்லப் போறேன்னு புரியுது. சரி சொல்லு, அப்படி என்ன சொல்லிடப் போறேன்னு பாப்போம்" என மீயாள் சிரித்தாள். "சரி சொல்றேன். ஆனா சொன்ன பிறகு எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிடணும். உனக்கு பிடிக்கலைன்னா கூட அத மறந்துட்டு பழையபடி என்கூட பேசணும்" என சொல்ல ஓரளவுக்கு மீயாளுக்கு விஷயம் பிடிபட்டது. சரி என்று அவள் தலையசைக்க, "அது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு மியா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்காக இங்கிருந்து போற வர உன் மேல எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்ல. ஆனா அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள பொண்ணுங்கள எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு நீ எனக்கும் என் குடும்பத்துக்கும் பொருத்தமா இருப்பன்னு தோணுச்சு. உனக்கு ஓகேனா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைனாலும் என்கிட்ட பழையபடி பேசணும். என்ன முடிவா இருந்தாலும் நான் ஏத்துப்பேன்" என ஆவலாய் அவள் முகம் பார்த்தான். என்னவோ அந்த நேரம் மீயாளுக்கு ஆதிரன் ஞாபகம் வர, அவள் நினைவின் நாயகனோ அங்கிருந்த கண்ணாடி டம்ளரில் அவள் கண்களுக்குத் தெரிய, அவளோ அதையே ஆசையோடு பார்த்திருந்தாள். வெகு நேரமாக அந்த பிம்பம் மாறாமல் இருக்கவும், ஆச்சரியத்தோடு அதையே பார்த்தவளுக்கு அந்த பார்வையில் தெரிந்த கோபம், அதோடு தெரிந்த ஒருவித வன்மத்தையும் கண்டு நெஞ்சுக்கூடு உலர்ந்து போனது. இந்த பார்வை அவன் பார்த்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்பதைத்தான் ஏற்கனவே அறிந்திருக்கிறாளே. பயத்துடன் வேகமாக திரும்பிப் பார்க்க, அங்கே அவன் நின்றிருந்த இடம் காலியாக இருந்தது. அத்தியாயம் 40. "இங்கேதானே நின்றான், எங்கே போனான்" என மீயாள் சுற்றி முற்றிலும் தேட ஆதிரன் நின்றதற்கான அறிகுறியே இல்லை. அவன் எப்படி இங்கே வந்தான்? கிஷோர் பேசியதைக் கேட்டிருப்பானோ? அதனால்தான் முகம் அத்தனை கோபமாக இருந்ததோ? நேரில் சென்று எடுத்துச் சொன்னால் புரிந்து கொள்வான் என நினைத்தவளுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லாமல்தான் தவித்தது. கிஷோர் இருமுறை அவளை அழைத்துப் பார்த்துவிட்டு திரும்பவில்லை எனவும், "ஏண்டி மியா, நான் சொன்னது உனக்கு காதுல விழுந்துச்சா இல்லையா? ஒருவேளை அதிர்ச்சியில சிலையாகிட்டியா?" என அவள் கையைப் பிடித்து உலுக்கினான். "டேய் விடுடா, நான் நல்லாதான் இருக்கேன்" என மீயாள் சலித்தபடி சொல்ல, "அப்புறம் ஏண்டி இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டதுக்கு திரும்பியே பார்க்காம இருந்த" என கிஷோர் கோபத்தோடு கேட்டான். "இந்த ஹோட்டல்ல தொடப்பக்கட்டை எங்க வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்" என மீயாள் அவனை முறைத்துப் பார்த்தாள். "இங்க பாருடி, வயலன்ஸ் எல்லாம் வேண்டாம். எதுவா இருந்தாலும் குணமா வாயால சொல்லு. நான் கேட்டுக்கிறேன். நான் தான் ஆரம்பத்திலேயே பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எதுவா இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டேனே." "ஓஹோ! தொரைக்கு நான் ஓகே சொல்லுவேன்னு நெனப்பு வேற இருந்துச்சா?"
நீ பக்கா ஆன்டி வெறியன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உனக்கு ஓகே வேற சொல்லுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ மியா, நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க என அவன் ஆரம்பிக்க, ஓ ஓ ஓஹோ என நக்கலாக நிறைய ஓ போட அவன் நெளிய ஆரம்பித்தான். என்னடி என அவன் சங்கடமாக பார்க்க, அங்க பாருடா, நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்ல குடியிருந்த குண்டு ஆன்ட்டி என மீயாள் சொல்ல சட்டென்று திரும்பி எங்க 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 என்று பரபரத்தான். அது மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள ஏறி குதிச்சு வெளிய போயிடுவ போல இருக்கே. அது இந்நேரம் வீட்ல சீரியல் பார்த்துட்டு இருக்கும் என மீயாள் நக்கலாக சொல்ல கிஷோர் அசடு வழிந்தான். சற்று நேரம் பொறுத்து மீயாளே பேச்சை ஆரம்பித்து, உனக்கு இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னு தெரியல கிஷோர். ஆனா எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்ல. உனக்கு நல்ல பொண்ணா சீக்கிரமே கிடைக்கும். இனிமே இது போல எப்பவுமே என்கிட்ட பேசாத. சரியா? எனக் கேட்க அவன் முகம் வாடிப் போனாலும் சரி என்று தலையசைத்தான். கொஞ்ச நேரம் இருவரும் தங்கள் பழைய நாட்களை பேசி சிரித்துக் கொண்டிருக்க, ஃப்ளைட்டுக்கு நேரமாவது உணர்ந்து பேக்கிங் செய்யலாம் என இருவரும் கிஷோரின் அறைக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் போவதையே பார்த்துக் கொண்டிருந்த ஆதிரன் கண்கள் கோபத்தில் பளபளத்துக் கொண்டிருந்தது. அன்று மாலையே கிஷோரை ஏர்போர்ட் சென்று வழியனுப்பி வைத்துவிட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு நுழைய அந்த நேரம் வைஷ்ணவியிடமிருந்து போன் வந்தது. என்ன வைசு, பொண்ணு பார்த்தாச்சா? எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? நீ எப்போ வர என மீயாள் கேட்டாள். எல்லாம் ஓகே தாண்டி, கூடிய சீக்கிரமே நிச்சயம் வைக்கலாம்னு மாப்பிள்ளை வீட்ல சொல்லிட்டாங்க. நேரம் ஆயிடுச்சுன்னு இன்னைக்கு அத்தை இப்போ போக வேண்டாம்னு சொல்றாங்க. அதனால காலையில நான் நேரா வேலைக்கு வந்துடுறேன். நீயும் அங்க வந்துடு என வைஷ்ணவி சொல்ல, மீயாளும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு போனை வைத்தாள். முதலில் கிஷோரை பற்றி சொல்லலாம் என்றுதான் நினைத்தாள். ஆனால் நேரில் பார்த்த பிறகு சொல்லிக் கொள்ளலாம். போனில் எதற்கு என்று யோசனையுடன் அதை பற்றி சொல்லவில்லை. வெளியிலேயே சாப்பிட்டு விட்டு வந்ததால் வாசலில் இருந்த பிரம்பு ஊஞ்சலில் அமர்ந்து நிலவை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்த வினோத், அக்கா என்றபடி அவள் அருகில் வந்தான். என்னடா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? குவார்ட்டர்ஸ் போகலையா? இல்லக்கா, இனிமேதான் போகணும். ஆதி சார் உன்னை வர சொன்னாரு. அவருக்கு ஏதோ சாப்பிட வேணுமா. அம்புஜா அக்கா வேற நேரத்தோட இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுச்சு. அதான் அத தொந்தரவு பண்ண வேண்டாம்னு உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. நீ போக்கா, நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு தூக்கம் வருது என சொன்னபடி அவன் தோட்டத்தின் பக்கவாட்டில் நடந்து அவன் குவார்ட்டர்ஸ் இருந்த இடத்திற்குச் சென்றான். ஐயையோ, சைத்தான் நம்மள கூப்பிடுதே. இன்னைக்கு என்ன வச்சிருக்கான்னு தெரியலையே. அப்பா ஐயனாரப்பா, உன் பிள்ளைய காப்பாத்துப்பா என வேண்டிக் கொண்டே அவன் அரைவாசலில் நின்று கதவை தட்டிவிட்டு அவன் அழைக்கவும் உள்ளே நுழைந்தாள். பால்கனியில் நின்று எங்கோ வெறித்தபடி கோப்பையில் இருந்த ஏதோ ஒரு பானத்தை அருந்திக் கொண்டிருந்தான். சார், கூப்பிட்டீங்களா என தைரியத்தை வரவழைத்தபடி அவன் பின்னால் சென்று நின்றாள். தலையை மட்டும் ஆட்டியவன் அவள் புறம் திரும்பவில்லை. 2 நாளா எங்க போயிருந்த? ஐயோ, சைத்தான் சைக்கிள்ல ஏறுதே. இன்னைக்கு பார்த்தது இவனத்தானான்னு இன்னும் தெரியலையே. அதுக்குள்ள நானே வாய விட்டு மாட்டிக்கிறதா? ஒருவேளை இவனா இருந்தா உண்மைய சொல்லலைனாலும் மாட்டிப்பேனே. என்ன பண்றது என கையை பிசைந்தபடி நின்றாள். "ஒன்னத்தான் கேட்டேன்" என்று சற்று அழுத்தமாக அவன் குரல் வெளிவந்தது. "ஒருவேளை நான் பார்த்தது அவன் இல்லைனா நானா வாய விட்டு மாட்டிக்க கூடாது. அப்படியே மாட்டிக்கிட்டாலும் பெருசா என்ன தண்டனை கொடுக்க போறான்? ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை வாங்குவான். அவ்வளவுதானே, பார்த்துக்கலாம்" என தைரியத்தை வரவழைத்தபடி, "கொஞ்சம் வேலையா வெளியில போயிருந்தேன் சார்" என பாதி உண்மையும் பொய்யும் கலந்து சொன்னாள். "என்ன வேலையா போயிருந்த?" "பர்சனல் ஒர்க் சார்." "ஓ, பர்சனல் ஒர்க்" என்றவனின் குரலை வைத்தே உதடுகள் ஏளனத்தில் வளைந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டாள். "உன் பர்சனல் ஒர்க்கு ஹோட்டல்ல பார்த்தேனே, அவன் கூடத்தானா?" "சார், என்ன பேசுறீங்க?" "நான் கேட்டதுக்கு பதில்." "அவன் என் ஃப்ரெண்டு சார்." "ஓ, ஃப்ரெண்டு தான் ப்ரப்போஸ் பண்ணுவானா?" "ஐயையோ, அப்ப இவன் அங்க தான் இருந்திருக்கான். நாம தான் பிரம்மன்னு நெனச்சுட்டோம். இப்ப எப்படி சமாளிக்கிறது?" "என்ன பொய் சொல்லலாம்னு யோசிக்கிறியா?" "அப்படி இல்ல சார். அவன் ஏதோ தப்பா" என ஆரம்பித்தவளை இடைநிறுத்தி, "அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா நீ என்கிட்ட என்ன சொல்லி லீவு கேட்ட?" என கேட்டவனின் குரலில் அடக்கப்பட்ட ஆத்திரம். "அது அது" என அவள் தயங்க, "என்ன சொல்லி லீவு கேட்ட?" ஒவ்வொரு வார்த்தையையும் எண்ணி எண்ணி வெளிவந்தது. "என்ன இவ்வளவு டெரரா கேக்குறான்?" என பயந்தாலும், "உடம்பு சரியில்லைன்னு" என பாதியில் நிறுத்தினாள். அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, "சார், உண்மையிலேயே எனக்கு உடம்பு முடியல தான் சார். அவன் ஒரு வேலை இருக்குன்னு கூப்பிட்டதால தான் போனேன்" என பயத்துடன் பதில் சொன்னாள். "உடம்பு முடியாத நீ ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காம 2 நாள் ஃபுல்லா அவன் கூட சுத்தியிருக்க, அப்படித்தானே?"
எனக் கேட்க அவள் முகம் வெளிறிப் போனது. இன்று ஹோட்டலில் மட்டும் பார்த்திருப்பான், அதை வைத்து கேட்கிறான் என்று நினைத்தவளுக்கு 2 நாள் முழுவதும் சுற்றியது தெரிந்திருக்கிறது என்றால் என்னைப் பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டிருப்பானா? பொய் சொன்னது தெரிந்தால் நிச்சயம் தன்னை சும்மா விடமாட்டான். அதனால் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து விட வேண்டியதுதான் என தன்னை திடப்படுத்திக் கொண்டு அவனைப் பார்த்தாள். சார், என் ஃப்ரெண்டு கௌதமுக்கு ஒரு வேலை, அதான் கிஷோரோட போய் முடிச்சு குடுத்தேன். அத சொன்னா நீங்க எனக்கு லீவு தர மாட்டீங்கன்னு தான் உடம்பு முடியலன்னு சொன்னேன். ஆனா எங்களால அந்த வேலை செய்ய முடியாதது உண்மைதான் சார் என தன்னிலை விளக்கமாக எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க, அவனோ அப்போதும் திரும்பாமல் கையில் இருந்த கோப்பையை அழுத்தி பிடித்தான். சோ, அவனுக்காக என்கிட்ட பொய் சொல்லியிருக்க, அப்படித்தானே என ஆத்திரத்துடன் கேட்டான். சார். என்னடி சார் என கோபத்துடன் திரும்பியவன் கையிலிருந்த கோப்பையைத் தூக்கி அவளை நோக்கி எறிய, அவள் சுதாரித்து நகர்ந்து கொண்டதும் அது சுவரில் பட்டு சில்லு சில்லாக உடைந்து தரை முழுவதும் சிதறியது. அவனிடமிருந்து இப்படி ஒரு ஆவேசத்தை எதிர்பார்க்காத மீயாள் நடுநடுங்கிப் போனாள். பயத்துடன் அவனை நிமிர்ந்து பார்க்க, அவன் அவள் புஜத்தைப் பற்றி இழுத்து, உங்கள பத்தி அப்பவே ரகு சொன்னான். அவங்க ஏமாத்துறாங்க, நம்பாதன்னு. ஆனா ஒவ்வொரு தடவையும் உன்னை நம்பி நம்பி ஏமாறுறதே எனக்கு வேலையா போச்சு. அவ்வளவு தூரம் நான் கேட்கும்போது கூட உண்மைய சொல்லாம எவ்வளவு திமிரா பொய் சொல்ற? அது சரி, எப்படி உன்னால உண்மைய சொல்ல முடியும்? உண்மைய சொல்றபடி வந்தா அவன் கூட ஹோட்டல் ரூமுக்கு போனதையெல்லாம் வேற சொல்லணுமே என இகழ்ச்சியாய் உதடு பிதுக்கினான். இவ்வளவு நாள் ரகு பேச்ச கேட்காம உன் பின்னாடி வந்ததுக்கு என்ன செய்யணுமோ நல்லா செஞ்சுட்ட. நான் அன்னைக்கே சொன்னேன், இங்க இன்னொரு முகத்த பார்த்தா நீ தாங்க மாட்டேன்னு. ஆனா அது வெளியில வந்தாத்தான் என்னை ஏமாத்துனது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கும் புரிய வரும் என சொன்னவன் அவளையே தீர்க்கமாக பார்த்தான். ரகு உங்கள விதவிதமா டார்ச்சர் பண்றான். நானும் தப்புக்கு தண்டனைன்னு என்னென்னவோ செய்ய சொல்றேன். என்ன செஞ்சாலும் நீங்க வீடு புகுந்து திருடுறது, பொய் சொல்றதுன்னு எதையுமே குறைக்கல. சோ, உங்களுக்கெல்லாம் சாதாரண தண்டனை பத்தாதுன்னு நினைக்கிறேன் என்றவன் அவள் கையை இன்னும் இறுகப் பற்றி அவளை நெருங்க, அவன் பார்வையில் தெரிந்த ஏதோ ஒன்றில் மீயாள் வெலவெலத்துப் போனாள். அந்த ஹோட்டலில் கூட அவன் பார்வையில் அத்தனை வெறி இருந்தது. அதனால்தான் சற்று திடுக்கிட்டாள். இப்போது என்ன செய்ய காத்திருக்கிறான் என்று தெரியவில்லையே. இவன் பார்வை நிச்சயம் நல்லதாயில்லை. என்ன பாக்குற? இவன் பாக்குறத பார்த்தா ஏதோ தப்பு செய்யப் போறான்னு தோணுதோ? நிச்சயம் தப்பாதான் செய்யப் போறேன் என்றவனை விட்டு அவள் விலகப் போராட, அவனது பிடியோ இரும்புப் பிடியாய் இருந்தது. போராடி அவனிடமிருந்து விடுபட்டு அங்கிருந்து வெளியே ஓட நினைத்துத் திரும்ப, அவன் கைகளோ அவள் போட்டிருந்த டாப்ஸின் மேல் இருந்தது. அவள் கொஞ்சம் நகர்ந்தாலும் அது தாராளமாக கிழிந்து அவன் கைகளில் சென்றுவிடும். சார், ப்ளீஸ் விட்டுடுங்க. இனிமே இது மாதிரி செய்ய மாட்டேன். சாதாரண பொய்க்கு நீங்க செய்யறது அதிகம் சார் என சொன்னவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. சாதாரண பொய்யா? என்னை ஏமாத்துறது உனக்கு சாதாரணமா இருக்கா எனக் கேட்டவனின் கண்களில் அத்தனை ரௌத்ரம். சாதாரண பொய்தானே என்று நினைத்தவளுக்கு அவன் அப்படியில்லை எனும் விதமாய் ஆங்காரத்துடன் நின்றது நடுக்கத்தைத் தந்தது. தப்புதான் சார். ப்ளீஸ் இனிமே செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க என மன்றாடினாள். ஓ, உன்ன விடணுமா? அதுக்காகவா உன்ன வர வச்சேன்னு நெனச்ச என ஆத்திரத்துடன் கேட்டவன் அவள் எதிர்பார்க்கும் முன் அவளது டாப்ஸைக் கிழித்து வீச, அவனிடமிருந்து இப்படி ஒரு முரட்டுத்தனத்தை எதிர்பார்க்காதவள் மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு, சார், என்னை எதுவும் செஞ்சிராதீங்க ப்ளீஸ் என அலறினாள். ஓஹோ, உனக்கு அந்த நெனப்பு வேற இருக்கா? கவலையே படாத. உன்ன மாதிரி ஏமாத்துக்காரி மேல என் விரல் நெகங்கூட படாது. நீ என்னை ஏமாத்துனதுக்கான தண்டனை தான் இது. அப்படியே உன்னை நான் எதுவும் செய்ய நினைச்சாலும் அத உன்னால தடுக்க முடியாது என கண்களில் அத்தனை குரோதத்தோடு சொன்னான். அவன் முன்னால் அப்படியே நிற்பது பிடிக்காமல் சட்டென்று பெட்ஷீட்டை எடுத்து உடம்பில் சுற்றிக் கொண்டு சுவரோரமாய் சாய்ந்து நின்று முகத்தை மூடி கதறி அழ, அவளை கொஞ்சமும் இரக்கமில்லாமல் பார்த்தான். இங்கிருந்து போகணும்னோ இல்ல இந்த இடத்தை விட்டு நகரணும்னோ நினைச்ச, இப்ப செஞ்சத வெளியில செய்வேன் என உருமலாக சொல்ல, பயத்தில் அவள் உடல் தூக்கி போட்டது. அவள் அப்படியே மடிந்து அமர்ந்து முழங்காலில் முகம் புதைத்து அழுது கொண்டிருக்கவும், அவளையே வெறித்துப் பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறிவிட்டான்.